ஹாய் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சாய் ஹோம் விலாக்ல குழம்பு ரெசிபி வந்து அடிக்கடி நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒரு சில பேர் வந்து ஹோம்மேட் குழம்பு தூள் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னோட ஃபேமிலிலேயே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி வந்து நாங்கள் ஹோம்மேட் குழம்பு தூள் வந்து ரெடி பண்ணுறோம், எவ்வளோ சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ நாள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அது என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போது நம்ம என்னென்ன ஐட்டம் எவ்வளோ குவான்டிட்டி போட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கடையில் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் வந்து வாங்குறீங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் வந்து அரைச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், டேஸ்ட் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும் டோட்டலாக. இப்போது நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டிமார்ட்டில் தான் வந்து இந்த குழம்பு, சென்னையிலனா டிமார்ட்டில் தான் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா பாண்டிக்கு போனால் அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன். 2 இயர்ஸாக வந்து நான் தான் அரைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியிலே அரைச்சிக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மல்லியாக வாங்கிக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பார்த்துட்டு வாங்குங்க. ஒரு சில மல்லிலாம் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிடாதே, குழம்பு தூள் நல்லா இருக்காது. நிறைய குவான்டிட்டியும் உங்களுக்கு கிடைக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. நீங்கள் வந்து தனியா மல்லி வந்து ஒரு 1 kgக்கு வந்து வாங்கிக்கோங்க. 1 kg மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து நீட்டு மிளகா வந்து போட்டுக்கோங்க. ஸோ ரேஷியோ வந்து 1 kgக்கு 1/2 kg தான் நாங்கள் போடுறோம். அண்ட் மற்ற செலவு எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிருந்தேன். இல்லை ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பெப்பர் 100 கிராம், பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம் போட்டால் போதும். பூ மஞ்சள் வந்து 100 கிராம், வெந்தயம் 100 கிராம். இதில் வந்து சீரகம், கடலைப்பருப்பு அதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த மாதிரி 100 கிராம் பேக்கெட் வந்து நான் வாங்கல. வேயிங் மிஷின் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் வந்து கரெக்டாக 100 கிராம் வந்து எக்ஸாக்டாக வந்து அளந்து இதில் ஆட் பண்ணிப்பேன். சீரகம், கடலைப்பருப்பு அது ஒரு 100 கிராம், சீரகம் பருப்பு அது வந்து ஒரு 100 கிராம். ஸோ இது மூணுமே வந்து நான் என்கிட்ட ஸ்டாக்லேருந்து எடுத்துப்பேன். அதனால் இந்த மாதிரி பேக்கில் வாங்கலாம். இது எல்லாமே 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இல்லையா? சோம்பு இது வந்து நாங்கள் வந்து இந்த குவான்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த 100 கிராமும் சேர்த்தோன்னா இந்த குழம்புத்தூள் வந்து கறி மசாலா தூள் மாதிரி கொஞ்சம் டாமினேட் பண்ணிடும் இந்த சோம்பு வந்து. அதனால் நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்கும் போது சரியாக இருக்காது. அதனால் ஒரு 50 கிராம் போட்டிங்கனாவே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? 2 days மட்டும் நீங்கள் காய வச்சா போதும். இல்லையா? நல்லா வெயில் அடிக்கணும், அந்த வெயிலில் வந்து காய வச்சாலே போதும். சூப்பராக காய வச்சிடணும். காலையில் ஒரு 9 o'clockலாம் காய வச்சிட்டிங்கன்னா ஒரு வெயில் குறையிறதுக்கு முன்னாடி 1 o'clockலாம் போய் எடுத்து அன்னைக்கே அந்த சூட்டோடய போய் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சில ஐட்டம் வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அரைக்க போகும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ காய வச்சுட்டு வந்துடலாம். ஒரு சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கிலோ மிளகாக்கு வந்து 1 கிலோ மல்லி அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து போட்டுப்பாங்க. பட் இது வந்து 1 கிலோ மல்லி 1/2 கிலோ மிளகா அப்படி நீங்கள் சேர்த்துங்கன்னா இது வந்து நார்மலாக இருக்கும். குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் தனியாக வந்து செப்பரேட்டாக வந்து ரெட் சில்லி பவுடர் தனியாக அரைச்சி வச்சுப்பேன். ஸோ எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுதோ அந்த டைமில் வந்து அந்த பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். இல்லை எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ரெட் சில்லி பவுடர்லாம் தனியாக அரைக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ மல்லிக்கு 1 கிலோ மிளகாவாக போட்டுக்கோங்க. அந்த 1 கிலோ மிளகாவும் வந்து 1/2 கிலோ நீட்டு மிளகாவும் 1/2 கிலோ குண்டு மிளகாவுமா வாங்கி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டின ரேஷியோ 1 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ மிளகாவுக்கு வந்து நீங்கள் அரைக்க போகிறீங்க. பட் எனக்கு வந்து மைல்டாக இருந்தால் போதும், என்னால் எல்லாமே வந்து 100 கிராம்லாம் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதே குவான்டிட்டியில் வந்து மல்லியும் மிளகாவும் போட்டுக்கோங்க. பட் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 கிராமாக வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஒரு மைல்டான ஒரு குழம்பு தூளாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதுவுமே வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி காய வைக்க போகும்போது கண்டிப்பாக புறா வந்து கழிச்சு விட வாய்ப்பு இருக்குது. அது நிறைய வந்து சாப்பிடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு போங்க. வேணும்னா மேலே ஒரு வெள்ளை துணி விரித்து அப்படி கூட நீங்கள் காய வச்சுக்கலாம், சேஃபாக இருக்கும். அண்ட் ஃபேமிலியில் ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம்ஸ் காய வைக்கும்போது மாடியில் வந்து ஒரு கருப்பு துணி வந்து நம்ம அந்த கொடியில் கட்டி விட்டுட்டோன்னா அதை பார்த்துட்டு வந்து புறா வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. அது வந்து எனக்கு தெரியல. நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. இதுக்கு மேலே அப்படியே வந்து ஒரு ரொம்ப தின்னான ஒரு ஒயிட் கலர் கிளாத் வந்து போட்டு விட்டுருவேன். அந்த கிளாத் மேலே நல்லா 4 சைடும் வந்து வெயிட் வச்சுட்டோன்னா நல்லா சூப்பராக பறக்காமல் இருக்கும், நல்லாவே காஞ்சிடும்.
எனக்கு இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த இந்த மாதிரி செலவு எல்லாத்தையுமே வந்து நல்லா கடாயில் வந்து போட்டு நல்லா கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு நல்லா கருகாமல் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ கருகிடக்கூடாது, ரொம்பவே முக்கியம் அது. ஸோ பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வந்து ஆற வச்சு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி செலவு ஐட்டம் மட்டும் நீங்கள் வறுத்துக்கோங்க. மல்லி, மிளகாய், அதுக்கப்புறம் மஞ்சள், இது 3மே நீங்கள் வந்து வறுக்க வேண்டாம். மற்றதெல்லாம் வந்து வறுத்துக்கோங்க. முடிஞ்சால் அதை மட்டுமா நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக வாங்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி நிழல்லே காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினுக்கு போகும்போது இந்த மாதிரி வாணலில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் குழம்பு தூள். கண்டிப்பாக இதை வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிளகாத்தூள், ராகி அந்த மாதிரி மிஷினில் கொண்டு போய் எண்ணெய் அரைச்சாலுமே அது வந்து ரொம்பவே சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகும்போது பிளாஸ்டிக் பாத்திரம் கொண்டு போகாதீங்க. ஏன்னா சூட்டோட அந்த பவுடரை எடுத்து இதில் போட்டிங்கன்னா அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு அரைக்கிறதுல யூஸே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்து சில்வர் பாத்திரம் வந்து அரைக்க போகும்போது கொண்டு போயிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை கேட்டிங்கன்னா அங்கேயே நான் வந்து ஆற வச்சு தான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வருவேன். சப்போஸ் உங்களுக்கு ஆற வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு வீட்டுக்கு க்ளோஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஆற வைங்க. ஐ மீன் அப்படியே இந்த பாக்ஸோடே இருக்கட்டும். பட் அடியிலேருந்து கொஞ்சம் தூள் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா தூள் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லை கிளாஸ் கண்டெய்னர்லையோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பல்கான மசாலா பவுடரை வந்து நல்லா அழுத்தி பாத்திரத்தில் நல்லா ஸ்பூன் வச்சு அழுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. வேறு ஒரு பாத்திரம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறத வந்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து அடிக்கடி அதை திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ தட் குழம்புத்தூள் வந்து கொஞ்சம் நாளுக்கு நல்லாவே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக வந்து உடனே வந்து சேரும். வீடியோவில் சின்ன விஷயம் கூட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிளியராக சொல்லியிருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.